இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். வரும் 12ஆம் தேதி நாடு முழுவதும் அனைத்து மின்சார சங்கத்தினர் இணைந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வரும் 12ஆம் தேதி நாடு முழுவதும் மின்சார சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டமானது எதற்காக நடைபெறுகிறது, என்ன காரணத்துக்காக நடைபெறுவது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டு வரீங்க. இப்போ திடீர்னு 12ஆம் தேதி நாடு முழுவதும் ஸ்ட்ரைக் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. வேலைநிறுத்த போராட்டம் என்ன காரணத்துக்காக இப்போ இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க? பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியா முழுவதும் வேலைநிறுத்தம் இருக்குது. அது குறிப்பாக மின்சார சட்டத்திருத்த மசோதா, புதிய மின்சார கொள்கை 2026 இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பாராளுமன்றத்தில் இருக்குது. இவற்றை தடுப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். கடந்த ஜனவரி மாதம் புதுதில்லியில் கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள், நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் என்கின்ற பேர் அமைப்பு, விவசாய முன்னணியினர் எல்லாருமே சேர்ந்து வேலைநிறுத்தத்துக்கு அறைகோல் விட்டுருக்குறோம். குறிப்பாக சமீப காலத்திய பாராளுமன்ற நடவடிக்கைகள் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, தொழில் விரோத செயல்களில் ஈடுபடுவதை எதிர்க்கிறோம். இப்போ மின் வரைவு வருகிறது, புதிய அணுமின் கொள்கை வருகிறது, விதை சட்டம் வருகிறது, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திலே மாற்றம் வருது, கல்வி திட்டத்திலே மாற்றம் வருதுன்னு சொன்னால் எல்லாமே பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்குது. இப்போ எல்லா தொழிலுக்கும் கேந்திரமாக இருக்கக்கூடிய மின்சார தொழிலை முடக்கக்கூடிய அளவிற்கு மின்சார சட்ட திருத்த மசோதாவும் புதிய மின் வரைவு கொள்கையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது இந்திய தேசம் முழுவதும் எல்லோரையும் திரட்டி போராட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம கலந்துக்கிறோம். குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே 12ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் 13ஆம் தேதி காலை 6 மணி வரை தொடர்ந்து 24 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற இருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஒரு நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.